இன்றைய தியானத்திற்கு கொடுக்கப்பட்ட வேதாகம பகுதி 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13-14. பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்து சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய குடும்ப தியானத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள பகுதி 2 ராஜாக்கள். இதன் தலைப்பு எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார். இந்த வினாவை வேதாகமத்தில் கேட்டவர் எலிசா. 2 ராஜாக்கள் புத்தகத்திலே நாம் பார்த்தோமானால் இஸ்ராயேல் யூதா தேசங்களின் ராஜாக்கள் பற்றிய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்லாது தீர்க்கதரிசிகளை பற்றி நாம் அநேக செய்திகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். தீர்க்கதரிசிகள் ராஜாக்களுக்கு பல காரியங்களை நினைவுபடுத்துவது, சில காரியங்களை எச்சரிக்கை செய்வது, தேவனுடைய செயல்களை எப்படி இறைமை ஆட்சியோடு செய்வது என்று எல்லாம் ராஜாக்களுக்கு அறிவுறுத்துவது, இது போன்ற செயல்கள் தீர்க்கதரிசிகள் செய்து வந்தார்கள். மிக சிறப்பு வாய்ந்த தீர்க்கதரிசிகளாக நாம் இந்த ராஜாக்கள் புத்தகத்தில் படிப்பவர்கள் யார் என்றால், தெரிந்து கொள்பவர் யார் என்றால் எலியாவும் எலிசாவும். எலிசா எலியாவின் சீடராக இருந்தார். எலிசா 60 ஆண்டுகள் தேவனுடைய ஊழியத்தை செய்து வந்தார். அதில் 14 ஆண்டுகள் தேவனுடைய ஊழியத்தை எலியாவோடு சேர்ந்து செய்து வந்தார். இப்படி எலியாவோடு இருக்கும் பொழுது எலியா தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற செய்தியை கேட்டு இறுதி வரை எலியாவோடே அவர் பயணித்து வருகிறார். எலியா யோர்தான் நதிக்கரை தன்னிடமிருந்த சால்வையை எடுத்து நதிக்கரையின் மீது அடிக்கின்றார். யோர்தான் நதிக்கரை 2ஆக பிளக்கிறது. அவர்கள் அந்த வழியாக உலர்ந்த தரையின் வழியாக 2 பேரும் கடந்து செல்கிறார்கள். அப்பொழுது எலியா கேட்கின்றார் எலிசாவிடம், நீர் என்னுடைய கூட வந்து கொண்டிருக்கிறாய், நான் கர்த்தர் என்னை எடுக்கும் பொழுது, உன்னை விட்டு நான் பிரியும் பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது எலிசா கேட்கின்றார், உம்முடைய ஆவியின் வரங்கள் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு எலியா, நீ கேட்டது மிக அரிதான காரியம். அக்கினி ரதமும் வந்து எலியாவை எடுத்துக்கொள்கிறது. அப்பொழுது மேலிருந்து அவருடைய சால்வை கீழே விழுகிறது. அப்பொழுது எலிசா அந்த சால்வை எடுத்து திரும்பி யோர்தான் கரைக்கு சென்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான் என்று வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில். எலியா மிகுந்த விசுவாசத்தோடு அவர் பெற்ற ஆவியின் வரங்களை பயன்படுத்தி பெற்றுக்கொண்டு, அதிலும் இரட்டிப்பான ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு, அவர் தேவனோடே வைத்திருந்த விசுவாசத்தினாலே அங்கு முதல் அற்புதத்தை அவர் நிகழ்த்தி காட்டுகிறார். அதிலிருந்து அவர் செய்த அற்புதங்கள் அநேக அற்புதங்கள் நாம் வேதாகமத்தில் படித்தோமானால் இயேசுவிற்கு அடுத்ததாக அதிகமான அற்புதங்களை செய்தவர் எலிசா என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசியாக எலிசா இஸ்ராயேல் யூதா தேசங்களிலே வலம் வந்தவராக இங்கு காணப்படுகின்றார். நாமும் எலிசாவை போன்று விசுவாசத்தோடு வல்லமையோடு நாம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அதை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. இதே சங்கீதத்தில் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் எதை கேட்கிறேனோ அதை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அநேக நம் வாழ்வில் கர்த்தரிடத்தில் ஜபத்தின் மூலமாக ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது அதை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. எலிசாவை போல நாமும் கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு நாம் கேட்டு நம் வாழ்வில் அநேக அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரை போற்றுவோம். தேவனுக்கு மகிமையான வாழ்க்கையில் நாம் வாழ்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற அன்பின் இயேசுவே, இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த புதிய நாளில் எங்களுக்கு கொடுத்த அநேக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நீர் கொடுத்த அற்புதங்கள் அதிசயங்கள் அநேகம் ஆண்டவரே, அதை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு நன்றியோடு இருக்க எங்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க இயேசப்பா. இப்பொழுது கூட சுவாமி, இந்த தியானத்தில் நாங்கள் கேட்டது போல எலிசாவை போல நாங்கள் உம்மை விசுவாசத்தோடு பற்றி கொண்டு
உடைய வல்லமையோடு நாங்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் அநேக ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நாங்கள் செய்யவும் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வாழ்க்கை சுவாமி நீர் கொடுத்த மிகப்பெரிய கிருபை ஆண்டவரே, அதை நாங்கள் உமக்கு பிரியமானதாக நாங்கள் வாழவும், இந்த உலகத்தில் நாங்கள் நல்ல மனிதர்களாகவும் நல்ல கிறிஸ்தவர்களாகவும் நல்ல எடுத்துக்காட்டுள்ள ஜீவித்தில் வாழ எங்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இவை அனைத்தையும் மீட்பர் பாதம் கெஞ்சி கேட்கும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.